தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு 18/10/2020 அன்று வருகை புரியுள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற உள்ளதால் தளபதி அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் அவர்களிடையே சந்திக்க உள்ளார் என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அவரோடு எதிர்பார்க்கிறோம். அக்டோபர் 18/10 அன்று வராரு. அதுக்கான மனுவை எஸ்பி சார்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு எங்கள் தலைமை அறிவிக்கும். நன்றி. வேறு ஏதாச்சும் கேள்விகள் எழுப்பினாங்களா? மற்ற இடங்களை மாதிரி மாற்று இடங்களை வச்சுங்க, நேரம் மாற்றுங்க, தேதி மாற்றுங்க. இல்லை, இப்போதைக்கு என்னன்னாக்கா தலைமை நாங்கள் கொடுத்த லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இடம் மாற்றலாம் யாரும் சொல்லலை. நாங்கள் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அந்த 5 பாயிண்ட்டுக்கு எந்த ஸ்பீச்சு கொடுப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அது தலைமை எங்கள் பொதுச்செயலர் சொல்லுவார். சார், நிபந்தனை எதுவும் இல்லை சார். சார் கரெக்டாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. கோஆப்ரேட் 100%. பட் எந்த ஸ்பீச்சுன்றது எங்கள் தலைமை முடிவு பண்ணுங்க. தேங்க்யூ. அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்ம தலைவர் இடங்களில் வந்து கட்சி தொண்டர்கள்ன்ற பேரில் வர்றவங்க சில அருவருக்கத்தக்க செயல்களில் செயல்படுறாங்க, அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. சமீபமாக ஒரு வீடியோ கூட நல்லா வைரல் ஆகிடுச்சு, பார்த்துருப்பீங்க. ஒரு இங்கிலீஷ் மீடியா ரிப்போர்ட்டர் வந்து லைவில் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் தோல் பட்டையில் உங்களுடைய கட்சி துண்டை போடுறதும், அவருடைய நெத்தியில் போயிட்டு அந்த துண்டை கட்டுறதும், இதெல்லாம் என்ன மாதிரியான செயல் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தளபதி மேலே வச்சு ஒரு பாசம் தாங்க. அவரை பார்க்கணும், அந்த ஒரு வெறித்தனம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கழக தோழர்களை தவிர்க்குமாறும் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, பாசத்தை வந்து இந்த மாதிரி மற்றவர்கள் மேலே காட்டணுன்றது என்ன இருக்குது? ஒரு ரிப்போர்ட்டரு ஒரு லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுறது எப்படி பாசமாக நம்ம எடுத்துக்க முடியும்? இனி வருங்காலம் அதை சரிப்படுத்துறோம். அது போல உங்கள் மாவட்டத்தில் நடக்காது 100% நடக்காது. இல்லை, நீங்கள் என்ன அறிவுறுத்துங்க? உங்களுக்கு கட்சி என்ன அறிவுறுத்துவீங்க? நம்ம கட்சி நிர்வாகிங்க ஒழுக்கத்தோடு எங்கள் தளபதி எப்படி சொல்கிறாரோ, நம்மளுக்கு யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பார்க்கல சார். சரிங்களா? நாங்கள் அதை சரி பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. 5 இடம் கேட்டிருக்கீங்க சார். இதுக்கு முந்தியெல்லாம் வந்து மாவட்டத்துக்கு ஒரு லொக்கேஷன் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரே மாவட்டத்துக்கு 5 இடம் கேட்டிருக்கீங்க. 5 இடத்துல பேசுகிறாரா இல்லை 5 இடத்துல? இல்லைங்க, 5 இடம்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு கிழக்கு 2ஆக பிரிச்சிருக்காங்க மாவட்டம். அதனால் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அது 5 இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தலைமை முடிவு பண்ணும். 5 இடத்துலேயே பேச கேட்குறீங்களா? இல்லை, ஏதாவது ஒரு இடம் எங்கள் தலைமை முடிவு. இடத்துல எது தகுந்த இடமோ தலைமை இடம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க தலைமை இடம் சொல்லிட்டாரு. அது அவர் தான் சொல்லுவார் எந்த இடம் ஸ்பீச்சுன்னு. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. தலைவரும் பொதுச் செயலாளரும் தான். ஓகேங்களா? அவர் கேட்ட மாதிரி கடந்த காலத்தில் பார்த்துருக்கீங்க திருச்சி. இப்போ நம்ம ஊரில் எந்த லொக்கேஷனில் நடந்தால் உங்கள்கிட்ட முன்னேற்பட என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? இதெல்லாம் நாங்கள் தவிர்க்கிறதுக்காக முன்னேற்பட சரி, முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நான் நடந்துக்குவோம். அது உண்மை. ஓகேங்களா? ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.